Hello students, welcome to Basic Level 60 Days English Course Day 2. Day 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் அண்டு அட்வர்பை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத Day 1ல பார்த்தோம். Day 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் அண்டு ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத Day 2ல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை மட்டும் பாருங்கள். அவன் ஒரு கடை வைத்திருக்கிறான். இதில் அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஒரு கடை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது வேர்ப். இப்போது இது இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அங்கே சப்ஜெக்ட் என்ன? அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அப்போ அவன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஹீ. நெக்ஸ்ட் என்ன வரணும்? வேர்பு வரணும். அங்கே வேர்பு என்ன? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ப். இப்போது ஒரு கடையை சொந்தமாக வைத்திருந்தா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறதுனால தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு அப்புறம் வேர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்குது. சரிங்களா? அப்போது ஹீ ஓன்ஸ் அப்படின்னா அவன் ஏதோ ஒன்றை சொந்தமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா அங்கே ஆப்ஜெக்ட் வரணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் என்ன? ஒரு கடை அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போது ஒரு கடை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஏ ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹி ஓன்ஸ் ஏ ஷாப் அப்படின்னா அவன் ஒரு கடை சொந்தமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸை கவனிங்க. அவன் ஒரு கடைக்கு செல்கிறான். அதில் அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஒரு கடைக்கு அப்படிங்கிறது ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட். ஏன் அதை ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்? ஒரு கடை அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்ன வேர்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கும். சரிங்களா? இக்கு அப்படிங்கிறது இங்கே ப்ரீபொசிஷன். சரிங்களா? அதனால தான் அதை ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செல்கிறான் அப்படிங்கிறது வேர்ப். இப்போது இதை இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரணும்? வழக்கம் போல் சப்ஜெக்ட் வேர்பு வந்துடணும். சரிங்களா? இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் என்ன? ஹீ கோஸ். ஹீ கோஸ்னா அவன் செல்கிறான் அல்லது போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா அந்த இக்கு அப்படிங்கிறது இல்லையா, அது ப்ரீபொசிஷன். அந்த இக்கு அப்படிங்கிறது தான் வேர்புக்கு அடுத்து நெக்ஸ்ட் வரணும். அப்போது அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? அந்த ஒரு கடை அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வரணும். சரிங்களா? அப்போது இக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டூ. சரிங்களா? இக்கு அப்படிங்கிற ப்ரீபொசிஷனுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு கடை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஏ ஷாப். அப்போது டூ ஏ ஷாப்னு என்ன அர்த்தம்? ஒரு கடைக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஹி கோஸ் டு ஏ ஷாப் அப்படின்னா அவன் ஒரு கடைக்கு செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ரீபொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாருங்க, டு, இன், அட், ஆன், பாய், ஃபார், வித், இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய இருக்குது. சரிங்களா? ப்ரீபொசிஷன் இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் மீனிங்கோட கொடுத்துருக்குறேன். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கிலீஷில் பேசி பழக போகிறோம். இது எல்லாமே என்ன டென்ஸில் இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே 3 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஐ, வி, யூ, தே இது சப்ஜெக்டாக வரும்பொழுது எக்ஸாம்பிள் இந்த கம் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்பை அப்படியே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே இது ஹீ, ஷீ, இட் இது சப்ஜெக்ட்ஸாக வரும்பொழுது எக்ஸாம்பிள் அந்த கம் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்போட என்ன சேர்த்துக்கணும்? ஒரு எஸ் சேர்த்துக்கணும். இது இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு முக்கியமான ரூல்ஸ். இப்போ வாங்க சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி பேசுறது அப்படிங்கிறத செகண்டாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் மளிகை சாமான் வாங்குகிறாள். இதில் அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஷீ. அடுத்து மளிகை சாமான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதாவது கிராசரிஸ். வாங்குகிறாள் அப்படிங்கிறது வேர்ப், அதாவது பைஸ். சரிங்களா? ஷீ அப்படிங்கிறது வந்ததுனால வேர்போட என்ன சேர்த்துக்கணும்? எஸ் சேர்த்துக்கணும். ஓகே, அப்போது அவள் மளிகை சாமான் வாங்குகிறாள். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷீ கிராசரிஸ் பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷை பொறுத்தவரை எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் வரணும். என்னது சப்ஜெக்ட் வேர்ப்பு? ஷீ பைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் வாங்குகிறாள். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் வரணும். என்ன வாங்குகிறாள்? மளிகை சாமான். அப்போது கிராசரிஸ். ஷீ பைஸ் கிராசரிஸ் அப்படின்னா அவள் மளிகை சாமான் வாங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாள்.
இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஷீ. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், சரிங்களா, அது வந்து நியூஸ் பேப்பர். படிக்கிறாள் அப்படிங்கிறது வந்து என்னது, வேர்ப். இப்போ படிக்கிறாள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ரீட்ஸ். அங்கே சப்ஜெக்ட் வேர்ப் என்ன, ஷீ ரீட்ஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் வேர்ப். இப்போது ஷீ ரீட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், அவள் படிக்கிறாள். அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரணும். அங்கே ஆப்ஜெக்ட் என்ன, நியூஸ் பேப்பர். அப்போது ஷீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் அப்படின்னா அவள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாள். நெக்ஸ்ட் பாருங்கள், நாங்கள் ஒரு வீடு கட்டுகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, நாங்கள், அதாவது வி. ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், அதாவது ஏ ஹவுஸ். ஒரு வீடு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஏ ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். கட்டுகிறோம், சரிங்களா, கட்டு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்பு யூஸ் பண்ணுவோம், பில்ட் அப்படிங்கிற வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பில்ட் அப்படின்னா ஏதாவது ஒன்றை கட்டுதல், சரிங்களா. இங்கே வந்து வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வேர்போட எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா. அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வி எ ஹவுஸ் பில்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பு. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப் வரணும். அப்போது வி பில்டு அப்படின்னா நாங்கள் கட்டுகிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும், ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட் அங்கே என்ன, ஏ ஹவுஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அப்போது வி பில்டு எ ஹவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் ஒரு வீடு கட்டுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். சப்ஜெக்ட் என்ன, அவன், ஹீ, சரிங்களா. கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், கிரிக்கெட், சரிங்களா. விளையாடுகிறான் அப்படிங்கிறது வந்து என்னது, வேர்ப். விளையாடு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ப்ளே. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் சேர்த்துருக்கிறோம், சரிங்களா. பிளேஸ். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹீ கிரிக்கெட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். இப்போ ஹீ பிளேஸ் அப்படின்னா அவன் விளையாடுகிறான். என்ன விளையாடுகிறான், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரணும், கிரிக்கெட். அப்போது ஹீ பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் மீன் பிடிக்கிறான். இதில் சப்ஜெக்ட் என்னது, அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், அதாவது ஹீ. மீன் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், அதாவது த ஃபிஷ். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மீன்களை தான் பிடிக்கிறான், சரிங்களா. அதனால தான் அந்த ஃபிஷ் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா. அடுத்து பிடிக்கிறான் அப்படிங்கிறது வந்து என்னது, வேர்ப். இப்போ பிடி அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், கேட்சஸ், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால வேர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்குது. அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹீ த ஃபிஷ் கேட்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்பை சொல்லணும். ஹீ கேட்சஸ், அவன் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரணும். எதை பிடிக்கிறான், த ஃபிஷ். ஹி கேச்சஸ் த ஃபிஷ் அப்படின்னா அவன் மீன் பிடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர் ஆங்கிலம் சொல்லித் தருகிறார். இல்லை சப்ஜெக்ட் அவர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஹீ, சரிங்களா. அவன் அவர் அப்படிங்கிற ரெண்டு வேர்டுக்குமே இங்கிலீஷில் ஒரே மீனிங் தான், ஹீ தான், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ். சொல்லித் தருகிறார் அப்படிங்கிறது வந்து வேர்ப், சரிங்களா. சொல்லித் தருதல் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், டீச்சர்ஸ், சரிங்களா. அப்போது ஹீ இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லணும். ஹீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஆங்கிலம் கற்றுத்தருகிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் காலை உணவு சாப்பிடுகிறாள். அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஷீ. காலை உணவு அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், அதாவது பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடுகிறாள் அப்படிங்கிறது வந்து வேர்ப். அப்போது சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு ஈட் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால வேர்போட எஸ் சேர்த்துருக்குது. அப்போது ஷீ பிரேக்ஃபாஸ்ட் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அவள் காலை உணவு சாப்பிடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். இதில் சப்ஜெக்ட் என்ன, அவர்கள், அதாவது தே. டிவி அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், சரிங்களா. பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து என்னது, வேர்ப். பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், வாட்ச், சரிங்களா. அதாவது தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வேர்போட எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், தே டிவி வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், தே வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. தே வாட்ச் டிவி அப்படின்னா அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அவள் வரலாறு படிக்கிறாள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஷீ. வரலாறு அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், சரிங்களா. வரலாறு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி. அடுத்து படிக்கிறாள் அப்படிங்கிறது வந்து என்னது, வேர்ப். படிக்கிறாள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஸ்டடீஸ், சரிங்களா. ஓகே, அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஷீ ஹிஸ்ட்ரி ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஷீ ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அவன் காஃபி குடிக்கிறான். அவன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதாவது ஹீ. காஃபி அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், அதாவது காஃபி. குடிக்கிறான் அப்படிங்கிறது வந்து வேர்ப். குடிக்கிறான் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ட்ரிங்க், சரிங்களா. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னால வேர்போட எஸ் சேர்ந்துருக்குது, ட்ரிங்க்ஸ். அப்போது ஹீ காஃபி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி அப்படின்னு சொல்லணும்.
ஓகே, இதோட சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்து ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் மைதானத்தில் ஓடுகிறான். இதில் அவன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதாவது ஹி. மைதானம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ மைதானம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கிரவுண்டை இங்கே குறிக்கிறதுனால அதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டை நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து மைதானம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்ன இருக்குது? இல் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. சரிங்களா? இல் அப்படிங்கிற வேர்டு தான் இங்கே என்னது? ப்ரீபொசிஷன். அப்போது இல் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓடுகிறான் அப்படிங்கிற வேர்பு இருக்குது. இப்போ ஓடுகிறான் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ரன்ஸ். சரிங்களா? அதாவது ஹி அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர்னால வேர்போட எஸ் வந்துருக்குது. அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ த கிரவுண்ட் இன் ரன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பு. சரிங்களா? அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஹீ ரன்ஸ், அவன் ஓடுகிறான். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் என்ன? நல்லா பாருங்க. த கிரவுண்ட் இன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? த கிரவுண்ட் இன் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணணும்? இன் த கிரவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போது ஹி ரன்ஸ் இன் த கிரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மைதானத்தில் ஓடுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் பரீட்சைக்காக படிக்கிறான். இங்கே அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஹி. பரீட்சை அப்படிங்கிறது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ பரீட்சை அப்படிங்கிறத எக்ஸாம், அதாவது குறிப்பிட்ட எக்ஸாமை சொல்கிறதுனால த அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பரீட்சை அப்படிங்கிற வேர்டுக்கு அடுத்து என்ன இருக்குது? காக அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இங்கே காக அப்படிங்கிறதா என்னது? ப்ரீபொசிஷன். அப்போது பரீட்சைக்காக, அந்த காக அப்படிங்கிற ப்ரீபொசிஷனை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? படிக்கிறான் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. படிக்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்டடீஸ். சரிங்களா? அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ த எக்ஸாம் ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும் ஃபஸ்ட்டில் சொல்லணும். அதாவது ஹீ ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் படிக்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் என்ன? த எக்ஸாம் ஃபார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதை நல்லா பாருங்கள். த எக்ஸாம் ஃபார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது ஹீ ஸ்டடீஸ் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னா அவன் பரீட்சைக்காக படிக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நாங்கள் எங்களுடைய நாயுடன் விளையாடுகிறோம். நாங்கள் எங்களுடைய நாயுடன் விளையாடுகிறோம். அதில் நாங்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், அதாவது வி. எங்களுடைய நாய் அப்படிங்கிறது வந்து என்னது? ஆப்ஜெக்ட், அதாவது அவர் டாக். சரிங்களா? அடுத்து எங்களுடைய நாய் அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்ன வேர்டு இருக்குது? உடன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. சரிங்களா? இதுதான் என்னது? ப்ரீபொசிஷன். இப்போ உடன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணுவோம்? வித். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். விளையாடுகிறோம் அப்படிங்கிறது வந்து என்னது? வேர்ப். இப்போ விளையாடுதலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ப்ளே. அப்போது இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து வி யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் வேர்போட எஸ் ஆகலை. சரிங்களா? அப்போது இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வி அவர் டாக் வித் ப்ளே அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப், அதாவது வி ப்ளே, நாங்கள் விளையாடுகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் என்ன? அவர் டாக் வித் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது அது எப்படி சொல்லணும்? வித் அவர் டாக் அப்படின்னு சொல்லணும். அப்போது வி ப்ளே வித் அவர் டாக் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய நாயுடன் விளையாடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. அவள் தனது நண்பனுடன் பேசுகிறாள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? சப்ஜெக்ட், அதாவது அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஷீ. அடுத்து தனது நண்பன் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட், அதாவது தனது நண்பன் அப்படின்னா அவளுடைய நண்பன் அப்படின்னு அர்த்தம். அப்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹர் ஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போது தனது நண்பன் அப்படிங்கிறது அடுத்து என்ன வேர்டு இருக்குது? உடன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா? உடன் அப்படிங்கிறத ப்ரீபொசிஷன் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? வித். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேசுகிறாள் அப்படிங்கிறது வேர்பு. பேசுதல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்பீக்ஸ். இங்கே வந்து ஷீ அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வேர்போட எஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஷீ ஸ்பீக்ஸ், அவள் பேசுகிறாள். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். அங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் என்ன? ஹேர் ஃப்ரெண்ட் வித் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஆர்டர் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? வித் ஹேர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஷீ ஸ்பீக்ஸ் வித் ஹேர் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தனது நண்பனுடன் பேசுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் பேருந்துக்காக காத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். நான் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதாவது ஐ. பேருந்து அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட், அதாவது த பஸ். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸை தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த பஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டு வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அப்போது பேருந்துக்கு அப்புறம் என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்கள். காக அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் என்னது? இங்கே ப்ரீபொசிஷன். அப்போது காக அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் என்ன யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில்?
ஃபார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க காத்திருத்தல். அது வந்து என்னது? வேர்ப். இப்போ காத்திருத்தல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? வெயிட். சரிங்களா? இங்கே வந்து ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கனால வேர்போட எஸ் சேர்க்கல. சரிங்களா? அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப், ஐ வெயிட், நான் காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். இங்கே ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் என்ன பாருங்க, நல்லா பாருங்க. த பஸ் ஃபார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஆனால் இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபார் த பஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ ஐ வெயிட் ஃபார் த பஸ் அப்படின்னா நான் பேருந்துக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிறாள். அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஷீ. ஓகே, அடுத்து பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து என்னது? இங்கே வந்து ஆப்ஜெக்ட், அதாவது த பஸ் ஸ்டாப். அதாவது ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பை சொல்கிறதுனால பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து என்ன வேர்டு இருக்குன்னு பாருங்க. இல் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். சரிங்களா? அதுதான் என்னது? இங்கே ப்ரீபொசிஷன். அப்போது எக்ஸாக்டாக ஒரு இடத்த சொல்லும் பொழுது அந்த இல் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட். சரிங்களா? அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லும்போது அப்போது அந்த இல் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணணும்? அட் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். காத்திருக்கிறாள், அது வந்து வேர்ப். அப்போ அது காத்திருக்கிறாள் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? வெயிட்ஸ். ஏன் வெயிட்ஸ்னு சொல்லணும்? அங்கே வந்து ஷீ அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்குது சப்ஜெக்ட். சரிங்களா? அதனால் வேர்போட எஸ் சேர்க்கணும். ஓகே, இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஷீ வெயிட்ஸ், அவள் காத்திருக்கிறாள். எங்கே காத்திருக்கிறாள்? அங்கே இங்கிலீஷில் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். எங்கே காத்திருக்கிறாள் இங்கிலீஷில் எப்படின்னு பாருங்கள். த பஸ் ஸ்டாப் அட் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் வரும்போது எப்படி வரணும்? அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஷீ வெயிட்ஸ் அட் த பஸ் ஸ்டாப், அவள் பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை செய்கிறான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப், அதாவது ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவன் வேலை செய்கிறான். எங்கே வேலை செய்கிறான்? ஒரு ரெஸ்டாரண்டில். சரிங்களா? அப்போது எக்ஸாக்டாக ஒரு இடத்த சொல்கிறான். எங்கே வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு எக்ஸாக்டாக ஒரு இடத்த சொல்கிறான். அப்போது அந்த இல் அப்படின்னு வேர்டு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வந்து என்னது? ப்ரீபொசிஷன். அப்போ எக்ஸாக்டாக ஒரு இடத்த சொல்லும்பொழுது அந்த இல் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன ப்ரீபொசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அட். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? அங்கே ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட் என்ன? ஒரு ரெஸ்டாரண்ட். அப்போது ஏ ரெஸ்டாரண்ட். அப்போது ஹி ஒர்க்ஸ் அட் ஏ ரெஸ்டாரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் கடற்கரையில் நடக்கிறான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன? சப்ஜெக்ட் அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதாவது ஹீ. அடுத்து கடற்கரை அப்படிங்கிறது வந்து இங்கே என்னது? ஆப்ஜெக்ட். கடற்கரை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? பீச் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கடற்கரையெல்லாம் அவன் நடக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீச் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்போது கடற்கரை அப்படிங்கிற வேர்டுக்கு எடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். இல் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் இருக்குது. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இடத்த சொல்லும்போது, சரிங்களா? இந்த இடத்துல அவன் என்ன ஏதோ பண்ணுறான், அது ஒரு ஃப்ளாட்டாக. கடற்கரை வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஃப்ளோர் வந்து அதாவது தரை, ஃப்ளோர் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி பெட்டு, அதாவது மெத்தை சொல்லுவோம் இல்லையா, மெத்தையும் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி சேர், சேர் எப்படி இருக்கும்? சேர் டேபிள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ சேர் டேபிள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஐட்டத்தை சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் இல் அப்படிங்கிற வேர்டு வரும் பொழுது நம்ம வந்து என்ன ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நடக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேர்ப். சரிங்களா? அப்போ நடக்கிறான் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாக்ஸ். சரிங்களா? இப்போ இது இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஹீ வாக்ஸ், அவன் நடக்கிறான். எங்கே நடக்கிறான்? கடற்கரையில். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து என்னது? ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்போது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரீபொசிஷனல் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது? த பீச் ஆன் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? ஆன் த பீச் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹி வாக்ஸ் ஆன் த பீச் அப்படின்னு அர்த்தம். அவன் கடற்கரையில் நடக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் நாற்காலியில் உட்காருகிறாள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஷீ சிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவள் உட்காருகிறாள். எதில் உட்காருகிறாள்? நாற்காலியில். சரிங்களா? இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளாட்டாக ஒரு ஐட்டத்தை சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் இல் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் வரும்போது என்ன ப்ரீபொசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது ஷீ சிட்ஸ் ஆன் த சேர் அப்படின்னு அர்த்தம். அவள் நாற்காலியில் உட்காருகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் மெத்தையில் தூங்குகிறாள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஷீ ஸ்லீப்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவள் தூங்குகிறாள். எதில் தூங்குகிறா? மெத்தையில். மெத்தை வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போது ஒரு ஃப்ளாட்டாக ஐட்டத்தை சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் இல் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் வரும்போது என்ன ப்ரீபொசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆன். சரிங்களா? அப்போது ஷீ ஸ்லீப்ஸ் ஆன். அதுக்கப்புறம் என்ன வரணும்? அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட் என்ன? மெத்தை. அப்போது த பெட். சரிங்களா? அப்போது
ஷீ ஸ்லீப்ஸ் ஆன் த பெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் மெத்தையில் தூங்குகிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் அரசியல் பற்றி பேசுகிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். தே டாக் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் பேசுகிறார்கள். சரிங்களா? எதை பற்றி பேசுகிறார்கள்? அரசியல் பற்றி. இங்கே வந்து ப்ரீபொசிஷன் என்ன? பற்றி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ப்ரீபொசிஷன். அப்போது பற்றி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன ப்ரீபொசிஷன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம்? அபவுட். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் வரணும். அந்த ஆப்ஜெக்ட் என்ன? அரசியல். அரசியல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? பாலிடிக்ஸ். அப்போது they talk about politics அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அரசியல் பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் வீடியோவிற்காக காத்திருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட். அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். அவன் வீடியோவிற்காக காத்திருக்கிறான். அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். சரிங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் மறக்காமல் டைப் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.